ஒரு கடைசி காலத்தில் மக்கள் பள்ளிவாசலுக்கு செல்வார்கள், வட்டம் வட்டமாக இருப்பார்கள், உலக விவகாரங்கள் பேசுவார்கள், அவர்களுக்கு உலக ஆசையும் இருக்கும். அவனுடைய வேலையில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆகவே அவர்களோடு நீங்கள் சேர வேண்டாம், அவர்கள் சபையில் உட்கார வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யஅதி அலன் நாஸி ஸமானுன் யகூனு ஹதீதுஹும் ஃபீ மஸாஜிதிஹிம் ஃபீ அம்ரி துன்யாஹும். மக்களுடைய உலக விவகாரங்கள் பேசுகின்ற இடமாக அவருடைய பள்ளிகள் மாறும். அப்படி உலக விவகாரங்கள் பேசுகின்ற, உலக விவகாரங்களை பற்றி ஆலோசனை செய்கின்ற, உலக விவகாரங்களை மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு நிலை ஏற்படுமாயிருந்தால் நீங்கள் அங்கு உட்கார வேண்டாம். அவருடைய வேலையில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நாம் இன்று அதனை நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கியாமத்தினால் நெருங்கிவிட்டால் பள்ளிவாசல்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே பரிபாலனம் செய்யப்படும். ஆனால் அங்கே ஹிதாயத் இருக்க மாட்டாது. ஏன் ஹிதாயத் இருக்க மாட்டாது? சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கியாமத்தினால் நெருங்குகின்ற காலத்திலே பள்ளிவாசலிலே இமாமத்து செய்வதற்கு தகுதியான ஒருவரை தேடி மக்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிவார்கள். நாம் இந்த சூழலை எல்லாம் எதிர்காலத்தில் வரக்கூடியதாக காணவில்லை, நம்முடைய அனுபவத்திலே நாம் பார்க்கிறோம். பள்ளிவாசல்களிலே தொழுவிப்பதற்கு ஒரு தகுதியான ஒருவரை மக்கள் மிக கஷ்டப்பட்டு தேடிக்கொண்டிருப்பார்கள். அப்படியான காலம் வராமல் கியாமத்தினால் வராது. என்று பள்ளிவாசல்கள் யார் கையில் இருக்கின்றன? பள்ளிவாசல்களில் போதிக்கின்ற மார்க்க போதனைகள் என்ன? பள்ளிவாசல்களில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அவையெல்லாம் அறிவிக்கப்படுகின்ற இடங்களாக பள்ளிவாசல்கள் இன்று மாறியிருக்கின்றன. ஒரு காணத்த பொருளை ஒருவர், என்னுடைய பொருள் காணத்து போய்விட்டது, கண்டவர்கள் எடுத்து தாருங்கள் என்று பள்ளியில் எழுந்து யாராவது சொன்னால் அவனுடைய பொருள் அவனுக்கு கிடைக்காமலே போகட்டும் என்று கூறிவிட்டு வாருங்கள். காரணம், பள்ளிவாசல்கள் இப்படியான அறிவிப்புகள் செய்வதற்காக கட்டப்பட்டதல்ல. அல்லாஹ்வை வணங்குவதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் திக்ர் செய்வதற்காக கட்டப்பட்ட இடம். இது அல்லாத உலக விவகாரங்கள் சொல்வதற்கும் தகவல் சொல்வதற்கும் விளம்பரம் செய்வதற்கும் பள்ளி பொருத்தமான இடம் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக எச்சரித்தார்கள். ஆனால் இன்று சகல விதமான விளம்பரங்களும் பள்ளிகளிலே செய்யப்படுகின்றன. சகல விதமான பேச்சுக்களும் கூச்சமில்லாமல் பள்ளியில் பேசப்படுகின்றன. பள்ளி வாசல்களில் அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்கள் மாத்திரம்தான் பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்க, அதை பற்றிய எந்த அச்சமும் இல்லாமல் கொள்ளை அடிக்கின்ற நோக்கத்தில் பள்ளி வாசல்களிலே போட்டி போட்டு ஊதுகின்ற சூழலை பார்க்கின்றோம். பயம் இல்லாமல் பள்ளி வாசல்களிலே அவர்கள் நடந்து கொள்கின்ற சூழலை எல்லாம் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கியாமத்தின் நாளின் அடையாளங்களிலே மிகவும் மோசமான ஒரு அடையாளம், மிகவும் கஷ்டமான ஒரு அடையாளம் அறிஞர்களின் மூலமாக ஏற்படுவதாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தின் நாள் நெருக்கமான காலத்தில் குர்ஆன் எழுத்தோடு நிற்கும், முஸ்லிம் ஒரு பெயரோடு தங்கி நிடுவான், பள்ளிவாசல்கள் எல்லாம் ஹிதாயத் இல்லாமல் பாழடைந்து போகும். இப்படியான கட்டத்தில் அந்த காலத்தில் வாழுகின்ற உலமாக்கள் அவர்கள்தான் ஆக கொடியவர்களாக, பித்னாவுக்குரியவர்களாக மாறுவார்கள். சமுதாயத்தை, ஊரை, குடும்பத்தை, தனி மனிதனை பிரிக்கின்ற ஒரு சக்தியாக உலமாக்கள் மாறுவார்கள். அவர்களிடமிருந்துதான் ஃபித்னா வந்து அவலத்திலேயே போய் சேரும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை இன்று நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம். இப்படியான இந்த சூழல்கள் எல்லாம் உருவாகி பணத்தின் மூலமாக மனிதன் தன்னை மறந்து செயல்படுகின்ற பொழுது, அறிவீனம் மூலமாக பிழையான மார்க்க தீர்வுகள் சொல்லப்படுகின்ற பொழுது, பதவி மோகத்தினால் பள்ளிவாசல்கள் பறிபோயிருக்கின்ற வேளையில், முன்னவர்களெல்லாம் திட்டப்பட்டு குறை காணப்படுகின்ற இந்த வேளையில் இந்த சமுதாயத்தின் அழிவு வானத்திலிருந்துதான் இறங்கும். அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு அதிக மழையை பிறக்குவான், ஆனால் விளைச்சல் குறைவாக இருக்கும். வானத்திலிருந்து விண்கல்களை இறக்குவான், அதனால் இந்த சமுதாயம் அழியும். பூமி அதிர்ச்சி அதிகம் ஏற்படும், ஊழிக்காற்று அதிகம் வீசும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு கிராமம், ஒரு ஊர், ஒரு நாடு
அப்படியே புதையுண்டு போகும், மக்களிலே உருமாற்றம் ஏற்படும். இவையெல்லாம் கியாமத்துக்கு நெருக்கமான காலத்தில் நடக்கும். இன்று நாம் அதிகமான பூமி அதிர்ச்சிகளை பார்க்கிறோம், அதிகமான வெள்ளங்களை பார்க்கிறோம், அதிகமான சூறாவளியை பார்க்கிறோம், அதிகமான பூமி புதையுண்டு போகின்ற சூழலை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். மிக அண்மையில் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் நான் மாத்தளைக்கு சென்றிருந்தேன். அங்கு பரவலாக பேசுகின்ற ஒரு முக்கியமான செய்தி, கிணறு தோண்டினால் அப்படியே தோண்டுகின்ற அந்த கருவி இழுத்துச் செல்லப்படுகிறது. சில வீடுகள் புதையுண்டு அப்படியே போயிருக்கின்றன. இப்போ மக்களுக்கு பெரியதொரு அச்சத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். கிணறு தோண்டினால், ஒரு மடு தோண்டினால் அங்கே அப்படியே புதையுண்டு போகின்ற ஒரு ஆபத்தான ஒரு சூழல் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த மக்கள் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது கியாமத்திற்கு நெருக்கமான சூழலில் ஏற்படும் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு மனிதன்தான் காரணம். இந்த உலக அமைப்பை அல்லாஹ், இந்த உலக அமைப்பு பிறளவு இல்லாமல் இருப்பதற்கு ஏற்ற வகையில் அமைத்து வைத்திருக்கிறார். எந்த இடத்தில் பள்ளம் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் நீர் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் மலை இருக்க வேண்டும் என்று அவன் அதை அமைத்து வைத்திருக்கிறான். ஆனால் மனிதன் அதை மாற்றிவிட்டான். இந்த மாற்றியதனால் தான் இந்த விளைவுகள் ஏற்படுகிறது என்று இப்பொழுது ஆய்வுகள் சொல்லுகின்றன. லானல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்த், இந்த பூமியினுடைய இந்த அமைப்பை மாற்றுகின்றவனுக்கு அல்லாஹ் சாபம் விடுவானாக, அவனை சபிப்பானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பூமியினுடைய அமைப்பை நீங்கள் மாற்ற வேண்டாம். இந்த பூமியினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ அது அப்படியே இருக்க வேண்டும். அதை நீங்கள் மாற்றாதீர்கள். அப்படி மாற்றுகின்ற பொழுதுதான் இந்த நிலைமைகள் ஏற்படுகின்றன. ஆகவே உலகம் அழிவதற்கும் மனிதன் அழிவதற்கும் அனைத்து மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் இந்த புவி மாற்றம் ஒரு முக்கிய காரணி என்பதனை இப்பொழுது விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த காரணத்தை ஏற்படுத்தினவன் ஒரு சாபத்துக்குரியவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதே எச்சரித்தார்கள். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கால மாற்றத்தை சொல்கிற பொழுது இன்று மண் சரிவு ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக பேசப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தின் நாள் நெருங்கிவிட்டால், கியாமத்தினால் நெருங்கிவிட்டால் மலைகள் இடம்பெயரும். மலைகள் இருந்த இடம் இல்லாமல் இடம்பெயராமல் ஒருபோதும் கியாமத்தினால் வர மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இன்று விஞ்ஞானங்கள் எதையெல்லாம் ஆய்வு செய்து உலக அழிவுக்கு எதெல்லாம் காரணமாயிருக்கின்றன என்று எதிர்வு கூறுகின்றார்களோ அவை யாவற்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே நமக்கு துல்லியமாக சொல்லிவிட்டார்கள். இன்று மக்கள் உலக அழிவு எப்பொழுது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் உலக அழிவுக்கான அடையாளங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், ஹிஜ்ரத்து சென்ற ஆரம்பகால முஹாஜிர்களும் முஹாஜிர்களை ஆரம்ப காலத்திலே அரவணைத்த அன்சார்களும், இவர்களை யாரெல்லாம் வல்லதீன தபவும் பிஹசான், யார் யாரெல்லாம் அவர்களை நல்லெண்ணத்தில் இந்த ஆரம்பகால சஹாபாக்கள் முஹாஜிர்களையும் ஆரம்பகால அன்சார்களையும் நல்லெண்ணத்தோடு பின்பற்றுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், அவர்களை அல்லாஹ் புரிந்து கொள்கின்றான், அல்லாஹுவையும் அவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் புரிந்து கொள்கின்ற அந்த சமுதாயத்தின் அடையாளத்தை சொல்கிற பொழுது சஹாபாக்களில் ஆரம்ப காலத்தில் வந்த சஹாபாக்கள், ஆரம்பகால முஹாஜிர்கள், ஆரம்பகால அன்சாரிகளை மதிக்கின்ற அந்த கூட்டம் தான் நேரிய கூட்டம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய கூட்டம். நாம் இன்று இந்த இயக்கங்களுடைய ஒவ்வொருவருடைய பின்னணிகளை நாம் பார்க்கின்ற பொழுது சஹாபாக்களில் ஆரம்ப காலம் வந்த குலபாக்களை மறக்கிறார்கள், ஆரம்பகால சஹாபாக்களை மறக்கிறார்கள். சஹாபாக்களுடைய நடைமுறைகள் எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பிடிவாதமாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம்தான் ஏற்போம், ஏனையவர்களை ஏற்க மாட்டோம் என்று கூறுகின்றவர்கள் அவர்கள் குர்ஆனை ஏற்கவில்லை, ஹதீஸை ஏற்கவில்லை. காரணம்,
சஹாபாக்களை பின்பற்றுகின்றவன் நேர்வழியில் இருக்கிறான், சஹாபாக்களை பின்பற்றி வருகின்றவர்களுடைய அந்த பாதையை பின்பற்றுகின்றவன் நேர்வழியில் இருக்கிறான், அதை மீறினவன் நரகவாதி என்று குர்ஆன் தான் சொல்கிறது. அவை குர்ஆனை ஒருவன் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அவன் சஹாபாக்களை ஏற்றுக்கொண்டாக வேண்டும், அவன் முந்தைய கலிபாக்களை ஏற்றுக்கொண்டாக வேண்டும், சஹாபாக்களை நல்லெண்ணத்தோடு பின்பற்றுகின்ற அந்த சமுதாயத்தை அவன் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் குர்ஆனை மறக்கிறான். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு பின்னால் சில பிரச்சனைகள் வரும், அப்போது குலபா ராஷிதீன்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னுகின்ற தாரகை போன்றவர்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய குடும்பத்தை பின்பற்றுங்கள், உலமாக்களை பின்பற்றுங்கள், நல்லவர்களை பின்பற்றுங்கள் என்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் நமக்கு அறிவுரை கூறினார்கள். இவை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நாங்கள் குர்ஆனை பின்பற்றுகிறோம், ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை அவர்கள் பின்பற்றவில்லை, அவர்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்வதெல்லாம் வாய்ப்பேச்சுத்தான். வல்லல்லாஹு ரசூலஹு வல்லதீன ஆமனு உலாயிக ஹிஸ்புல்லாஹ் அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன் அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் காலிபூன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரையும் முஃமினானவர்களையும் யார் தன்னுடைய அதிகாரிகளாக தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பாட்டி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். இப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றிய நேசம் இருக்கும், அல்லாஹுடைய ரசூலுடைய நேசம் இருக்கும், அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கின்றவருடைய நேசம் இருக்கும். அதனால் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது. அந்த ஈமான் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் வெறுக்கின்ற தீய கூட்டத்தில் ஒருவரையும் அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். அவர்கள் பெற்றோராயிருந்தாலும், பிள்ளைகளாயிருந்தாலும், குடும்பமாயிருந்தாலும், மனைவியாயிருந்தாலும், யாராயிருந்தாலும் நேசிக்க மாட்டார்கள் என்று அவருடைய லட்சணத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நீண்ட நெடிய வரலாற்றை நாம் பின்தோக்கி பார்க்கின்ற பொழுதெல்லாம் வழிகட்ட கூட்டத்தார்களை சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வெறுத்து ஒதுக்கிய சரித்திரத்தை தான் பார்க்கிறோம். ஆகவே குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறோம் என்று கூறிக்கொண்டு அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் மறுக்கிறார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்வதெல்லாம் அவருடைய வாய்ப்பேச்சை தவிர உள்ளத்திலிருந்து வருகின்ற பேச்சுகள் அல்ல. மன் கான மினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி பில் யௌமில் ஆகிர் வமா ஹும் முஃமினீன். மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறுகிறார்கள், ஆனால் அவர்கள் மூமின்கள் அல்ல. இதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ் காலு அனுமினு கமா ஆமன சுபஹா. மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எப்படி மற்றவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று அவர்கள் ஏற்றுக்கொண்டபடி நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் இந்த முட்டாள்தனமாக இவர்கள் ஏற்றுக்கொண்டபடியா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுவார்கள். உண்மையில் இவர்கள் தான் முட்டாள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டிருந்தார்களோ அப்படி ஈமான் கொள்வதைத்தான் அல்லாஹ் நேரிய பாதைக்கு அடையாளம் என்றும் அதுதான் அறிவுள்ளவர்களின் வழிமுறை என்றும் அல்லாஹ் கூறுகிறான். சஹாபாக்களுடைய வழியை பின்பற்ற மறுக்கின்றவன் அவர்கள் எப்படி ஈமான் கொண்டிருந்தார்களோ அந்த ஈமான் படி நாங்கள் நடக்க மாட்டோம் என்று கூறுகின்றவன் முட்டாள் என்று அல்லாஹ் முத்திரை குத்துகின்றான். ஆகவே நாம் இன்று இருக்கின்ற எல்லா வழிகட்ட இயக்கங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றும் தனித்தனி இயக்கம் போல் நமக்கு தெரிகிறது. ஆனால் இவருடைய கொள்கைகளை நாம் ஊடுருவி பார்க்கின்ற பொழுது இவர்கள் எல்லோரும் ஒரே இயக்கத்தின் பல்வேறு வடிவங்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆகவே எல்லாருடைய ஒட்டுமொத்தமான கொள்கைகளை பார்க்கிற பொழுது அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பதில்லை, அல்லாஹ்வுடைய நேசர்களை நேசிப்பதில்லை. அவர்கள் ஒரு வாழையடி வாழையான ஒரு தொடர் வழியிலும் இல்லை. அவர்கள் புதிய புதிய காலங்களில் புதிய புதிய கொள்கைகளை இன்று மக்களுக்கு மத்தியில் புகுத்துகின்றார்கள். இந்த வழிகட்ட இயக்கங்களில் எல்லாம் இன்று மிக தீய இயக்கங்களாக இன்று முன்னால் வந்திருப்பது இந்த வஹாபிஷ இயக்கமாகும். ஆக இந்த வஹாபிஷ இயக்கம்தான் இன்று இருக்கின்ற எல்லா இயக்கங்களினுடைய அடி நாதமாக இருந்து கொண்டிருக்கின்றன. எத்தனை எத்தனை இயக்கங்கள் உலகத்தில் இருந்தாலும் எத்தனை பேர்களிலே இன்று நமக்கு மத்தியில் அவர்கள் வேகத்தோடு அவர்கள் செயல்பட்டாலும் அவர்கள் எல்லோருடைய ஒட்டுமொத்தமான நோக்கம் வஹாபிஷ கொள்கையை பரப்புவதாக